ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்போ பணம் வரும், என்ன செஞ்சால் பணம் வரும், எந்த காலகட்டத்தில் பணம் வரும், ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் முறையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் நமக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்காது. நமக்கு தேவையானப்ப பணத்தை நாமளே உருவாக்கிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. அதுதான் ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஒரு மாண்பு. ஐயா, இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போனேன். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் போனீங்களா? ஆமாம், அந்த மாதம் தான் போனேன். போகும்போது நிறைய தடைகள் ஏற்பட்டிருப்போமே. தடைனா தடை, அத்தனை தடை. ஆனால் இந்த கோயிலுக்கு போயே தீர்வுன்னு நான் போனேங்க ஐயா. அந்த கோயிலுக்கு போனதுனால இவ்வளோ பிரச்சனை. இதில் எந்த மாற்று கருத்து இருந்தாலும் என்னால் அதை மறுக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. ஒரு சில ஸ்தலங்கள் அவங்களுக்கு வெற்றியை தராது. வெற்றி தரலையும் பரவாயில்ல, ஆபத்தை கொடுக்கும். ஐயா, நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை ஒரு உணவுப் பொருள் சொல்கிறேன், இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து கண்ணாடி அணியுங்க. இந்த பொருளை தொடர்ந்து கையில் வச்சிருந்து நான் சொன்ன விஷயத்தை சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே மேனேஜர் மாறுறாரு. ஒருத்தர் தரமாட்டேன்னு சொன்ன லோன் நான் உங்களுக்கு தர்றேன், அப்போ இன்னும் பொறுப்பாக இதை எனக்கு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணுறாங்க. பணம் கிடைக்குது. எனக்கு நன்றி சொல்கிறாரு. அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறாரு. அவருக்கு பணம் வந்துடுது. ஒரு ஜோதிடர் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. இத்தனை விஷயங்களை மைண்டில் அவங்க கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு செகண்டில் உங்களுக்கு தீர்வு சொன்ன மாதிரி தெரியும். அந்த ஒரு 10 செகண்டில் இத்தனை விஷயங்களை கோர்த்து சேர்த்து ஒரு மாலையாக தான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் உணரணும். உங்களின் ஆன்மீக தேவைகளையும் தேடுதல்களையும் நிறைவாக தந்து கொண்டிருக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சது தான். என்றைக்கு நம்மளால் தாங்க முடியாத கஷ்டங்கள் வருதோ நாம் இந்த கஷ்டங்களை யார் மூலியமாக நிறைவேற்றிக்கலான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறோம். முதல் தேடலே நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்குது, இது எவ்வளோ காலத்துக்கு போகும், இது சரியாகுமா அப்படிங்கிற கேள்விகளோட ஒரு ஜோதிடரை அணுகிறோம். ஜோதிடத்தை நம்ம கொடுப்பது ஜாதகத்தை இல்லை, நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு அணுகும் பொழுது நிறைவான தீர்வுகள் நமக்கு கிடைக்குது. தேவ பிரசன்ன முறையில் நிறைய நேர்களுக்கு தெளிவான விளக்கங்களையும் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தந்திருக்கும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் இன்றும் நம் நிலையத்தில் நிறைய கருத்துக்களோடு காத்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை அப்படிம்பாங்க. கஷ்டங்கள் அப்படின்னா முதல்ல கதவை தட்டுறதே ஜோதிடருடைய வீட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக. அது இப்போ இந்த ஜோதிடர்னால தீர்வு இருக்குமா, அந்த ஜோதிடர்னால தீர்வு இருக்குமான்னு இல்லை. யார் மிகச்சரியாக கணிக்கிறாங்களோ அந்த கட்டம் என்ன சொல்லுதோ அதான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரசன்னமாக கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தெளிவான விரைவான தீர்வை தர்றதுங்கிறது தான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நீங்கள் சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயங்களை சொன்ன மாதிரி செய்தால் நீங்கள் சொன்ன பலன் கிடைக்கும். அவங்க இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு தேவைன்னு செஞ்சாங்கன்னா அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும். ஏன்னா இது நடக்கிற பிரச்சனை சின்ன காயத்துக்கு மருந்து போகிறதில்ல. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் பயப்படாமல் நிதானமாக இருங்க, ப்ரெஷர் ஏறிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த கிளைண்ட்டோடைய மனநிலையும் வேணும். ஒருத்தர் நம்பி வந்திருக்கிறோம், அவர் நம்மளுக்காக யோசனை பண்ணுறாரு, அவர் நல்ல விஷயங்களை சொல்கிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த வகையில் நிறைய பாதிப்புகளை மன நிம்மதியை கெடுக்கிறதும் பார்த்திங்கன்னா பணம் தான். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையில் பல விஷயங்களில் விளையாண்டுரும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ஜோதிடர் சொன்னப்போ, ஆனால் எனக்கு பணம் கிடச்சிது அப்படிங்கிற அனுபவமும். நான் நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு இப்படி ஒரு லாஸை நான் ஃபேஸ் பண்ணேன்னு
இது ரெண்டுத்துக்கும் ஜாதக கட்டங்கள் காரணமாக நடந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பணம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவை. எப்போவுமே அது அத்தியாவசிய தேவையாக தான் இருந்திருக்கு. பட் இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிடுச்சு, நம்மளுடைய கனவுகள் பெருசாகிடுச்சுங்கிறப்போ எல்லாருக்குமே பெரிய கனவுகள் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு தேவையாக பணம் இருக்குது, அத்தியாவசிய அதிமுக்கிய தேவையாக பணம் இருக்குது. அப்போது ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்போ பணம் வரும், என்ன செஞ்சால் பணம் வரும், எந்த காலகட்டத்தில் பணம் வரும், அதே போல் இப்போ பணம் இழக்க போகிறாங்க, கொஞ்சம் காஷியஸாக இருங்க, சில முடிவுகளை பார்த்து எடுங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஜோதிடராக அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை அறிவுறுத்த முடியும். இன்னும் ஓப்பனாக சொன்னால் சார், நம்ம சொல்கிற அந்த அறிவுறுத்துக்கு அவங்க மரியாதை கொடுத்து அதை வந்து காஷன் பண்ணிக்குவாங்க, அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். இல்லை இதை வந்து அவங்க கர்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை வந்து அவங்க அலட்சியப்படுத்திட்டு நிச்சயமாக அவங்க காசு இழக்க போகிறாங்கன்றதும் தெரியும். அப்போது டு பி ஆன் சேஃபர் சைட் நீங்கள் தயவு செய்து ஒரு ஜோதிடர் அணுகி அவர் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கவனமாக இருந்துருங்க. என்ன செய்ய போகிறோன்றது யோசிக்காமல் அட்லீஸ்ட் கவனமாக இருக்கணுங்கிற அந்த மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் கவனமாக வந்துடலாம். ஜோதிடர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி. அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய முடிவுகள் எடுத்துடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த நஷ்டத்தையும் அந்த கஷ்டத்தையும் நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஐயா, ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் முறையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் நமக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்காது. நமக்கு தேவையானப்ப பணத்தை நாமளே வந்து உருவாக்கிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. அதுதான் வந்து ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஒரு மாண்பு. என்னுடைய ஒரு பணிவான கருத்து, ஜோதிடத்தை ஒருத்தர் நல்லா கற்றுக்கிட்டாங்க, இல்லை நம்புகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எதற்குமே வந்து கலங்க தேவையில்லை. நமக்கு இந்த காலம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்பி அதற்காக வந்து உழைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிரைட்டான எதிர்காலம் வந்தோடனே நான் தான் தைரியமாக இருந்தேன்ல, என் கட்டம் இருக்குது அப்படின்ற உறுதிப்பன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அப்போது இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே இப்போ பண கஷ்டத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க ஐயா. ஜனனகால ஜாதகம்ன்றது நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஜனனகால ஜாதகம். உங்களை நீங்கள் வாழும் காலம் வரைக்கும் அதுதான் வந்து 100% வேலை செய்யும். இதோட கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழும் காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இதே நவகிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் கோச்சார கிரகங்கள்னு அர்த்தம். இப்போ தற்சமயம் கிரகங்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கோச்சார கிரகம்னு ஒன்று இருக்குங்கய்யா. எல்லா ஜோதிடருமே அதை கையில் வந்து ரொம்ப மனதிலே வந்து மனப்படமாக வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து மனசில் பதிஞ்சு இருக்கும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகம் வருதுன்னா அதில் அவங்களுடைய கட்டங்களில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்குன்றதையும் பார்த்து இப்போ கோச்சார கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அது இவங்க ஜனனகால ஜாதகத்தை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் கம்பேர் பண்ணி தான் அந்த பலன் எடுத்து சொல்லுவாங்க. அது அவ்வளோ 100% உண்மையாக இருக்குங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா முகப்புத்தகத்தில் ரொம்ப பிரபலமாக ஒரு குழந்தைய வந்து பொங்கல் சமயத்தில் தேடுறாங்க. அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை. 2 நாளில் பொங்கல் இருக்குன்ற சமயத்தில் அந்த பொண்ணு காணாமல் போகிறாங்க. குழந்தைய காணோன்னு முகப்புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சம்பவம். அவ்வளோ பேர் தேடுறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் அத்தனை மூல முடுக்கில் இருக்கக்கூடிய வீடுகள்லேயே அந்த குழந்தை காணோம் அப்படிங்கிற செய்தி போய் பரவுதுங்கய்யா. ஒரு இடத்துல ஒரு குழந்தை காணாமல் போகிறதும் அது முகப்புத்தகத்தில் வந்து விளம்பரப்படுத்துறதும் எல்லா காலகட்டத்திலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தையுடைய அந்த தேடல் வந்து உலகளாவிய தேடலாகவும் ஒரு இன்டர்நெட் முழுக்க பரவும் காரணமும் இந்த கோச்சாரம் தான். குரு அப்படின்னா குழந்தை, குழந்தைகளை பூரா குறிக்கிற கிரகம் வந்து குரு தான். பெரும் பணத்துக்கான கிரகமும் குரு தான். அப்போ ராகு அப்படிங்கிறது பாம்பு. இப்போ கோச்சார ராகு வந்து 2 குருவோட வீடு வந்து ஒன்று மீனம், ஒன்று வந்து தனுசு. அப்போ இந்த கோச்சார ராகுன்றது இப்போ மீனத்தில் இருக்குங்கய்யா. அப்போ குருவோட வீட்டில் ராகு இருக்குன்றப்ப குரு ராகுவோடைய சேர்க்கையாக அது செயல்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா குழந்தைங்க வந்து வழிதவறி போகிறதுக்கோ காணாமல் போகிறதுக்கோ, இல்லை அவங்களுடைய ஃபோக்கஸ் படிப்பை விட்டு நகர்றதுக்கோ, இல்லை அவங்களுடைய மனநிலை வந்து பாதிக்கப்படுறதுக்கோ மிக அதிக வாய்ப்புகள் இந்த கோச்சார கிரகத்தின் மூலமாக ஏற்படும் என்பது உண்மை. அதே போல் குருங்கிறது பெரும் பணம்னு சொல்லியிருந்தேன். அப்போ எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை 90% மேற்பட்டவர்களுக்கு
இந்த கோச்சார ராகுன்றது வந்து குரு வீட்டில் இருக்குன்றப்ப நம்ம எல்லாருமே அது பாதிக்கும். நம்ம எல்லாருக்குமே கோச்சார கிரகம் பொதுவானது தான். அப்போ ஒரு சிறிய அளவு பணம் இழப்பையாவது இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். இல்லை எங்கேயாவது பணம் போய் லாக் ஆகிடும், இல்லை பணத்துக்காக நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க யாரும் இதை மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்கள பார்த்த உடனே கேட்குறேன், பணம் சார்ந்த கேள்வி தானே உங்களுக்கு அப்படின்றேன். இதில் தாங்க அவங்க வந்து இந்த ஜோதிட இந்த தேவ பிரசனத்தை வந்து அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. ஒருத்தர் நம்மளை நோக்கி வந்து உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எனக்கு இன்னது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னது தானே உங்களுக்கு வேணும், இது தானே உங்களுக்கு கேள்வியாக இருக்குது, இது தானே உங்களுக்கு கேட்டு வந்திருக்கீங்கன்னா, ஆமாம் சார் எப்படி சார் தெரியும், அதுதான் இந்த நேரத்துக்கு இந்த க்ஷணத்துக்கு இந்த நொடிக்கு நீங்கள் என்கிட்ட முன்னு உட்கார்றீங்கனாலே நீங்கள் இதைத்தான் கேள்வியாக கொண்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் தேவ பிரசன்னம். இப்போ ஒரே கேள்வியிலே அவங்க வந்து அவங்களுடைய மனதை நம்ம கொள்ளையடிச்சிடலாம் ஒரு ஜோதிடரா. அதன் பிறகு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க நம்பக்கூடிய மனநிலைக்கு வருவாங்க. அவங்க சொல்லாமலே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் இல்லையா, அது ஒன்று உண்மையாக இருந்தால் எல்லாம் உண்மையாக தானே இருக்கும். நிச்சயமா. அதாவது எல்லோருமே குழந்தைகள் தான் சார். ஒரு குழந்தையோட மனதை வந்து கவரும் போது நம்ம திடீர்னு குழந்தைய பார்க்கும்போது சிரிக்கும் போது அந்த வைப் வந்து அந்த குழந்தைய வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதுவே மட்டும் வரும், தூக்க கை கொடுக்கும், நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கும், நம்மக்கிட்ட விளையாடும் இல்லையா. நம்மளை நோக்கி வர்றவர்களும் குழந்தை மனம் படைத்த மனிதர்கள் தான். அவங்க மனசை நம்ம ஆட்சி பண்ணும்போது நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அப்போ முதல் கேள்வியிலே நீங்கள் இதை தான் கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோன்னே, பணம் தான் சார் இந்த கேள்வி அப்படிங்கிறார். அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரை பார்த்தா பணத்துக்கு கஷ்டப்படுற ஒரு மாதிரி இருக்காது. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அமைப்பில் வர்றாரு, ஒரு கசங்கிய உடை உடுத்திட்டு ரொம்ப அப்படியே தலை பிராண்டி போய் வராரு அப்படின்றப்ப உங்களுக்கு பணம் தேவையான்னு கேட்டால் அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவரே ஆமாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படின்றவர். ஆனால் அவர் வந்தது விலை உயர்ந்த காரில், உடம்பு அவருடைய எல்லா பாகங்களையும் தங்க நகை ஜொலிக்குது, நல்லா அப்படி கமன் இருக்குது. அவர் போட்டிருக்க சட்டை உடுப்பு எல்லாமே பயங்கர ராயலாக இருக்குது. அவர்கிட்ட நிறையா அவர் கார்லேயே கூடவே 2-3 உதவியாளரை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து உட்காந்து தோரணையெல்லாம் பார்த்தா பணத்துக்கு கஷ்டப்படுறீங்களோ நம்ம கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட அவர் உதவியாளர்லாம் போனதுக்கு அப்புறமா நானும் அவர் வந்து அந்த அறையில் இருக்கோம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காருன்றப்ப முதல் கேள்வி, ஐயா பணம் தானே உங்களுக்கு, பணம் தானே கஷ்டப்பட்டுருக்கீங்க, எல்லா படத்துலையும் லாக் ஆகிடுச்சு, கடன் ஆகிடுச்சு, கடனில் இருக்கீங்க, உச்சக்கட்ட கடனில் இருக்கீங்கன்னொன்னே அப்படியே பார்த்துட்டு, எப்படி நீங்கள் இப்படி ஒரு தோரணையில் வந்து உட்காந்துருக்க, நீங்கள் பணத்துக்குன்னு கஷ்டமானு கேட்குறீங்க அப்படின்னா, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா நான் கேட்டுட்டேன், இனி பதில் நீங்கள் தான் சொல்லணும். பணம் கஷ்டப்படுறீங்க, பணம் இல்லை, லாக் ஆகிருக்கு, எப்படா இந்த கடனை அடைக்க போனால் மொழி பிடிங்கிட்டு இருக்கீங்க அதானே. ஆமாம் தம்பி, 6 கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. 6 கோடி. அப்போ குருனாலே லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் தான். இப்போ குரு வீட்டில் ராகு இருக்குது, அவர் பணத்தை அளந்துட்டு வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக எந்த உயரத்தில் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகம் தன் வேலையை செய்யும். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப ஒரு பணத்தை லாக் பண்ணும், இல்லை உங்களுடைய பணத்தை இழக்க வைக்கும், இல்லை பணத்தை விரயம் பண்ண வைக்கும். அப்போ அவருக்கும் அதான் பிரச்சனை. சரி, என் பிரச்சனை என்னன்றதை சொல்லிட்டீங்க, அது மட்டுமே போதாதே, ஒரு ஜோதிடர் இருக்குது, தீர்வு சொல்லணும்ல, அது ஜெயிக்கணும்ல, அது அந்த 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 ஜேர்னிங்கிறது கொஞ்சம் பெருசு இல்லையா. நான் போன தடவை சொல்லியிருந்தேன், ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே இவங்க நம்மளுடைய பேச்சை கேட்பாங்களா மாட்டாங்களா, நம்மளுடைய வழிக்கு வருவாங்களான்றது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும். அப்போ இவருக்கு நிச்சயமாக என் மீது வரும்போதே ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் வந்திருக்கார். இவர் சொல்கிறத செய்கிறோம், ஜெயிக்கிறோம், இவர் என்ன சொன்னாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மனப்பான்மை வந்திருக்காரு. ஆனால் வரும்போதே இவ்வளோ பெரிய பொறுப்பை, அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய பொறுப்பை ஒரு பையனை கொடுக்க போகிறோமே, இந்த பையன் உண்மையிலேயே ஒர்த்து தானான்றத ஒரு கிளாஸ் கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் அப்படி தோறனே வந்துட்டு உட்காந்துட்டார். வந்தவுடனே பணம் கஷ்டம் தோறனே நம்ப ஆரம்பிச்சிட்டார். இனி நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் செய்வாருங்கிறது பிரசன்னம். ஐயா இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அடுத்த கேள்வி, ஐயா ஒரு 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 கிளைண்ட் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்குமான மனநிலை செட் ஆகிடணும். அடுத்து நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. அங்கே கதை அடிக்கக்கூடாது, தேவையற்ற கதைகள் பேசக்கூடாது. அவர் டைம் ரொம்ப முக்கியம், உங்கள் டைம் ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு நொடியுமே அவர் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணுமே தவிர அங்கே தேவையற்ற விஷயங்களே பேசக்கூடாது. முதல் கேள்வி கேட்டுட்டா பணம், ஆமாம் பணம் தான். அடுத்து இந்த கோயிலுக்கு போனீங்களான்னா ஏன் திடீர்னு இந்த கேள்வி கேட்குறாரு. ஆமாம் சார், இந்த நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போனேன். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் போனீங்களா? ஆமாம், அந்த மாதம் தான் போனேன்.
போகும்போது நிறைய தடைகள் ஏற்பட்டிருப்போமே, தடைனா தடை, அத்தனை தடை. ஆனால் இந்த கோயிலுக்கு போயே தீர்வன் நான் போனேங்க ஐயா. அப்போது அதை கேட்க அவர் வந்து நான் செஞ்சதா கரெக்டு பார்த்தீங்களா, இத்தனை தடை மீறி நான் போயிருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறார். பேசி முடிச்சிட்டிங்களா, அந்த கோயிலுக்கு போனதுனால இவ்வளோ பிரச்சனை ஐயா. ஒரு சில ஸ்தலங்கள் இருக்குங்கய்யா, இதில் எந்த மாற்று கருத்து இருந்தாலும் என்னால் அதை மறுக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. சில ஜாதகங்களுக்கு அட்லீஸ்ட் சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்காவது ஒரு சில ஸ்தலங்கள் அவங்களுக்கு வெற்றியை தராது. வெற்றி தரலையும் பரவாயில்ல, ஆபத்தை கொடுக்கும். எல்லோருக்கும் எல்லா ஸ்தலமும் வெற்றியை கொடுத்துடாது, எல்லோருக்கும் எல்லா ஸ்தலமும் உகந்ததாகவும் இருக்காது. இதை என்ன ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஜோதிடத்தை ஜாதகத்தை முழுமையாக கற்று தேர்ந்தவர்களுக்கு இது உண்மைன்றது ஒத்துப்பாங்க. ஐயா, ஒரு மெடிசன் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மெடிசன் வந்துருமா? ஏன் மெடிக்கல் ஃபீல்டுலேயே ஒருத்தருக்கு வந்து அலோபதி ஒர்க் அவுட் ஆகும், ஒருத்தருக்கு ஹோமியோபதி ஒருத்தருக்கு சித்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். சித்தாவில் போயிட்டு இருக்கவரை நீங்கள் அலோபதி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது டிசாஸ்டர் தான் இல்லைங்களா? ஸோ அப்படித்தான் வந்து ஸ்தலங்களும் பரிகாரங்களுமே. அப்போது இந்த ஸ்தலத்துக்கு போனதுனால பிரச்சனை வருதுங்கிறத அவர் உணர்றாரு. ஏன்னா அதுக்கு போனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய லாஸ் படிப்படியாக ஏற்பட்டுச்சு. அவர் இது வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்டாக தானே மனப்பால் குடிச்சிருக்கிறார். அதை தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அடுத்த சைன் யோசிச்சு பார்க்குறது உண்மை. சரி, அடுத்து மூணாவது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காரணம் நீங்கள் இதான் கேள்வி, இதான் காரணம். இப்போ வந்து சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. ஐயா, நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை ஒரு உணவுப் பொருள் சொல்கிறேன், இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து கண்ணாடி அணியுங்க. இது வரைக்கும் என் மீது ரொம்ப பிரியமாக பேசுறது கொஞ்சம் வருத்தமாயிட்டார். என்னங்கய்யா 6 கோடி ரூபா மேட்ரு, ஒரு விஷயத்தை சாப்பிட சொல்கிறீங்க, கண்ணாடி அணிய சொல்கிறீங்க. ஐயா, கண்ணாடி அணிய வேண்டிய தேவை வந்து அதை நீங்கள் மறுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, நான் கண்ணாடி அணியணும் தான் டாக்டர்லாம் அணிய சொல்கிறாங்க. எனக்கு கண்ணாடி அணிஞ்சால் கொஞ்சம் வயசு அதிகமான மாதிரி தெரியுதுன்றதுனால நான் வந்து அணியலை. மிஞ்சி போனால் தியேட்டருக்கு போனால் இருட்டில் வந்து நான் அணிஞ்சிக்குவேன், அவ்வளோதானே தவிர நான் எங்கேயுமே கண்ணாடி போட மாட்டேன். அப்படியா, சரி. நம்ம கலைஞர் கருணாநிதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கண்ணாடி போடாமல் தான் இருந்தாங்க. அவர் என்றைக்கு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டினாரோ அவருடைய கடைசி நாள் வரைக்கும் கூலிங் கிளாஸில் தான் இருந்தார். அவர் கூலிங் கிளாஸ் போட அவர் வாழ்க்கையின் உச்சத்தில், வெற்றியின் உச்சத்தில் தான் இருந்தார். புரட்சி தலைவரும் அப்படி தானே, எம்ஜிஆரும் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார், அவர் தொப்பியெல்லாம் அணிஞ்சாங்க இல்லையா. இப்படி சில விஷயங்கள் இருக்குங்கய்யா. அதை நம்ம எப்போ நம்ம உடலோட சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்மளை அதிர்ஷ்டம் வந்து நம்மளை வந்து அணைஞ்சிரும். இது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு ஆச்சரியமும் வியப்பாகவும் இருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் கூடவே வச்சுருந்தீங்களா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதையும் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கண்ணாடியை அணிஞ்சுக்குங்க. அப்படி அணிஞ்சிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கண்ணாடியாவது பாக்ஸில் போட்டு எப்போவுமே உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்கயா அப்படின்றேன். இப்போவே வச்சுருக்கேண்ணே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் உதவியாளர்கிட்ட சொல்லி அந்த எடுத்துகிட்டு வந்துட்டார். கண்ணாடியை எடுத்துகிட்டு வந்துட்டா சரி, இதை அணிஞ்சாலும் சரி, அணிய கூச்சமாக இருந்தால் அவங்க எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க, கையோட வச்சுங்க. சரி சரி, இதை செஞ்சதுனால எனக்கு 6 கோடி ரூபாய்க்கான தீர்வு கிடச்சிருமா? ஐயா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கா? நான் சொன்ன விஷயத்தில் இதை வச்சுக்கோங்க, பிரச்சனை சால்வ் ஆகும் தான் நான் சொல்கிறேன். சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு நிவர்த்தியாக ஒரு கோயில் சொல்கிறேன். ஐயா, முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு ஸ்தலத்தில் போய் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு ஸ்தலம் தான் உங்களுக்கு வெற்றியாக நிவர்த்தியாக இருக்கும். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு அந்த எந்த நேரத்தில், எந்த முகூர்த்தத்தில், எந்த நாளில், எந்த கிழமையில் எத்தனை முறை போகணும் அப்படிங்கிறத எழுதி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். அவருக்கு ரொம்ப பிரியமாக அதை வந்து சொன்னதை சொன்னபடி கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டார். செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் நான் சொன்ன நாளில் இருந்து அந்த கண்ணாடியை கையிலே வச்சுருக்கிறாரு, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறாரு, அணிகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு வங்கியில் வந்து ஒரு லோனுக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஆல்ரெடி 6 கோடி ரூபாய் நஷ்டப்படுத்திருக்காரு. இவராக நமக்கு வந்து லோன் ரீபே பண்ண போகிறார், இவருக்கு லோன் கொடுக்காதீங்க, இவருக்கு வந்து அந்த அந்த தகுதியே இவருக்கு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவரை வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கோ தன்னுடைய தோற்றத்தையே இவ்வளோ தூரம் வச்சுருக்கிறவர் தன்னுடைய அந்த பொருளாதார நிலையை தொடர்ந்து அதே மைண்ட் செட்டில் வச்சுருக்கணுன்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த பொருளை வந்து தொடர்ந்து கையில் வச்சுருந்து நான் சொன்ன விஷயத்தை சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து அங்கே மேனேஜர் மாறுறார். எந்த மேனேஜர் இவருக்கு தரவே கூடாதுன்ற அமைப்பில் இருந்தாரோ அவர் மாறுறார். இவர் தொடர்ந்து டச்சில் தான் இருக்கார். அந்த புது மேனேஜர் இவருக்கு இணக்கமாக செயல்படுறார்.
இந்த பெயர் கொண்ட மனிதர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு சொல்றேன். அந்த பெயர் கொண்ட மனிதர் தான் அங்கே மேனேஜராக வந்து அமர்கிறார். அவர் அங்கே வந்து அமர்வதற்கும் இங்கே இவர் செய்வதற்கு இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே லைட் எரியுதுங்கய்யா. ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எனக்கு லோன் இன்னும் அவர் இன்னும் பேசவே இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன மனிதர் அங்கே வந்துட்டாரு, எனக்கு கிடைச்சிடும் நம்பிக்கை வந்துருச்சுங்கிறார். நம்பிக்கை தானே வந்திருக்கு, உங்களுக்கு நடந்துடும் போங்க இன்னைக்கு அப்படின்ற. போகிறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. அந்த மேனேஜர்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதை இவர்கிட்ட சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார், ஐயா போன மேனேஜர் உங்களுக்கு லோன் தரமாட்டேன்னு சொன்னதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனாலும் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்குறேன், நீங்கள் தொடர்ந்து லோன் பே பண்ணிட்டு தான் வந்துருக்கிறீங்க. இந்த சமயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை மோசமாக இருக்குன்றத ஒரு மைண்டில் வச்சு மட்டுமே உங்களுக்கு லோன் தரக்கூடாதுன்னு சொல்கிறது மனிதாபிமானமாக சரியில்லைங்கிறது நான் உணர்றேன். அது அவர் உணரல, அவ்வளோதான். பட் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த ட்ராக்கை பார்த்துட்டு அதன் மீது வச்ச நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இதை சாங்ஷன் பண்ணுறேன். பட் என்னோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒருத்தர் தரமாட்டேன்னு சொன்ன லோன் நான் உங்களுக்கு தர்றேன், அப்போ இன்னும் பொறுப்பாக இதை எனக்கு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணுறாங்க. பணம் கிடைக்குது, எனக்கு வந்து நன்றி சொல்கிறாரு, அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறாரு, அவருக்கு பணம் வந்துடுது. இப்பவும் சொல்கிறேன், ஒரு ஜோதிடர் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. இத்தனை விஷயங்களை மைண்டில் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு செகண்டில் உங்களுக்கு தீர்வு சொன்ன மாதிரி தெரியும். அந்த ஒரு 10 செகண்டில் இத்தனை விஷயங்களை கோர்த்து சேர்த்து ஒரு மாலையாக தான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் உணரணும். ஏதோ பார்த்தோன்னே சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால பார்த்தோன்னே சொல்கிறாங்களே தவிர ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டை பார்த்த உடனே எப்படி வந்து மெடிக்கல் காரங்க வாங்கி எடுத்து கொடுக்குறாங்க மருந்து, இல்லை ஒருத்தருக்கு பல்ஸ் பார்த்த உடனே எப்படி ஒருத்தர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரோ, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் வருது, நான் தேர்ந்த ஒரு அனுபவத்தின் மூலம் வருது இல்லையா? அதே தான் ஒரு ஜோதிடர் இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னு இதுதான் தீர்வு போன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த க்ஷணத்தில் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்க வைக்குது. நீங்கள் சொல்ல நேரம் வந்தால் பார்க்குற நேயர்களுக்கு அனைவருக்கும் வந்தால் சந்தோஷம்தான். அதாவது ஒரு மனிதரை சரி செய்கிறப்ப நல்லவைகளை சேர்க்கணும், அல்லவைகளை நீக்கணும், தேவையில்லாத விஷயங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்குது. சொல்லுவாங்களா, முதல்ல உங்களுக்கு உடம்பை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமேல மெடிசன் கொடுக்குறப்பாங்கல்ல. நீங்கள் இதெல்லாம் செஞ்சதெல்லாம் தவறு, இதை முதல்ல சரி பண்ணுங்கள், இதை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ரெண்டையும் செஞ்சுருக்கீங்க. குடலை க்ளீன் பண்ணுவாங்க சித்தாவிலலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதி மாத்திரை கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக, அப்போ தான் நான் கொடுக்குற மருந்து வேலை செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கர்மாவோட நெகட்டிவை முதல்ல எடுத்துகிட்டு அந்த நெகட்டிவ் எதனால் சேர்ந்தது அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயமும் அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஜோதிடர்கள்லேயே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் நாங்கள் அதிர்ஷ்ட ஜோதிடரை பார்க்குறோம். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமோ அவங்களுக்கு தான் பாக்கியம் உண்டு உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு. ஒரு பெரிய பிரச்சனை, அதை சின்ன நாட்டு தான் எடுத்து விட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எங்கெங்கே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் தான். இங்கே ரிமோட் இருக்குன்னா அங்கே உள்ள ஏசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா அதில் வேவ் லெங்க்த்துங்கிறத கரெக்டாக நீ பிடிச்சி தரீங்கிறது தான் பலன். நிறைய பேர் பலன் அடையணும், உங்களுடைய சர்வீஸ் தொடரணும். நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு நம்பி ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன நேர்களே, நம்மளுக்கு ஆச்சரியம்தான், புருவங்கள் உயர்ந்து தான் இருக்கிறது. சாத்தியமா அப்படி என்றால் இது சத்தியமே, நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. நீங்களும் முயற்சியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையை வாழுங்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.